அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிற இந்தியர்களுக்கு, குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் லைனில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு H1B அப்படிங்கிற ஒரு விசா தேவை அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் தெரியும் நண்பர்களே. அந்த விசாவுக்கான ஃபீஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபீஸை ட்ரம்ப்பு $1000 திடீர்னு $1,00,000 ஏற்றி இருக்கிறாரு. எவ்வளோ? 1000 மனுஷன் $1,00,000 ஏற்றி இருக்கிறாரு. திடுதிப்புன்னு இந்த மனுஷன் எதுக்குடா இப்படி ஏற்றினாரு, இந்தியா மேலே அப்படி என்னம்மா உங்களுக்கு காண்டு அப்படின்னு பலரும் கேட்குறாங்க. ஆனால் உண்மையான காரணம் இந்தியாவை மிரட்டுறது தான் காரணம் அப்படின்னும், எப்படியாவது மோடியை அடிபணிய வைக்கணும் தான் காரணம் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் பலவாறு பேசிகிட்டு இருக்க, இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் இப்பொழுது வெளிவந்திருக்குது நண்பர்களே. அந்த டீட்டெயில் தான் நாம் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோவில். இந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, H1B விசா ஃபீஸை திடீர்னு ட்ரம்ப் ஏன் இப்படி ஏற்றினாரு, உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேர்றதோடு இல்லாமல், ட்ரம்ப் ஏன் இந்த $1,00,000 விசா ஃபீஸை போட்டார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நண்பர்களே போகலாம். இந்த வருஷம் எப்போதும் இல்லாததை விட ஒரு மிகப்பெரிய பம்பர் கிராப் கிடைச்சிருக்குது அமெரிக்காவுடைய விவசாயிகளுக்கு, குறிப்பாக சோயா விவசாயிகளுக்கும் கார்ன் மக்காச்சோளம் இருக்குல்லையே அந்த மக்காச்சோள விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பம்பர் கிராப் அதிபயங்கரமான விளைச்சல் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எங்க கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு இப்போ விவசாயிகளுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது, பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இந்த சோயா பீன்ஸ் இருக்குது இல்லையா, இதை உலகத்திலேயே அதிகம் யாரு கன்சியூம் பண்றாங்க, வாங்கி பயன்படுத்துறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னாக்க அது சீனா தான். அந்த சீனா தான் அமெரிக்கா கிட்ட இருந்தும் இதை பெருமளவில் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தது. எதை? சோயாபீனையும் மக்காச்சோளத்தையும். சோயாபீனில் உங்களுக்கு தெரியும், சீனா வந்து பல விஷயங்கள் செய்யுது. நீங்கள் சோயா சாஸ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் சோயாபீன் கேர்டு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சோயாபீன் பால் இருக்குது இல்லையா, அதை டைரெக்டாக எடுத்து அந்த சோயாபீனை ஊற வச்சு பால் எடுத்து அதை நம்ம பாலை போலவே காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் சோயாபீன் மில்க்கு. நம்ம ஊர்லேயும் சில நிறுவனங்கள்லாம் அதை பேக் பண்ணி விற்றாங்க. அது ஆனால் ஏதோ மாவாக இருந்தது, நல்லா இல்லை, அது ஓடலை. ஆனால் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கடைக்கு கூட இல்லை, தெருமுக்கில் கூட இல்லை, வீடுக்கு சோயாபீனை ஊற வச்சு ஆட்டி அந்த பால் எடுத்து காய்ச்சி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து இப்போ நம்ம பாலை தயிராக்கிறோம் இல்லையா, அதே போல் சோயாபீனை கேர்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி கெட்டியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் சர்க்கரை ஜீரா ஊற்றி கொடுப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சோயாபீன் கேர்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தினப்படி சாப்பிட்றது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஸ்நாக்குக்கல்ல, தினம் காலையிலையும் சாயங்காலமும் நடுவுலையும் சோயாபீன் மில்கை சூடாகவும் சரி ஜில்லுனும் சரி குடிக்கிற வழக்கம் இருக்குது. சோயாபீன் கடை ஸ்நாக்கு மாதிரி அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகிற ஆளுகளும் உண்டு. சைனாவில் இது பயங்கர வைடாக பரவலாக இதை வந்து சாப்பிட்றது வழக்கம். இதோடு நிற்காமல் சோயாபீன் வச்சே மேலும் பல விஷயங்களே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம மீல் மேக்கர் இருக்குல்ல, அது என்னது? சோயா சங்க்ஸ் தானே, சோயாபீனுடைய சக்கை தான் அது. இது போக அவங்க வந்து கார்னையும் மக்காச்சோளத்தையும் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் சீனா வந்து அமெரிக்காவிட்ட இருந்து தான் இறக்குமதி செய்துக்கிட்டு இருந்தது பெருமளவில். ஆனால் இந்த ட்ரம்ப் வந்து லொல்லு பண்ண ஆரம்பித்தார் இல்லையா, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், ஆச்சா போச்சா சீனா மேலே ஆக்ஷன் எடுப்பேன், இந்தியா மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு. அதுக்கு சீனா வேலையாக என்ன செஞ்சுது, இந்த சோயாபீனையும் கார்னையும் வாங்கிறத நிறுத்திடுச்சு. அமெரிக்காட்டிருந்தே இப்போ வாங்கிறதே இல்லை. அதனால் இப்போ சோயாபீனை எங்கே விற்கிறது, சுருக்கமாக சொல்லனா யார் தலையில் கொண்டு போய் அதை கட்டுறது அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியல. அதனால தான் இந்த முறை ட்ரம்ப் வந்து ஆரம்பத்திலேருந்தே பிடிவாதமாக இந்தியா கிட்ட நீங்கள் எங்களுடைய விவசாய பொருட்களை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைகீழாக நிற்கிறாரு. ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் மோடியோ பிடிவாதமாக இவர் இந்த பக்கம் தலைகீழாக நிற்கிறார். நாங்கள்லாம் வாங்க மாட்டோம் சாமி, முதல்ல நாங்கள் GMO ப்ராடக்ட்ஸை உள்ளே விட மாட்டோம். GMO அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இருக்குது இல்லையா,
அந்த மாதிரியான விவசாய பொருட்கள் எதையுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நாங்கள் உங்களுடைய விவசாய பொருட்களை இறக்குமதி செஞ்சால் எங்கள் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. எங்கள் நாட்டில் 55% மக்கள் விவசாயத்துறையில் நேரடியாகவே ஈடுபட்டிருக்கிறாங்க. அது போக மேலும் 10-20% வந்து இன்டைரக்டாக ஈடுபட்டிருக்கிறாங்க. இது பெரிய அளவில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போது சீனாவும் வாங்க மாட்டேன்ருச்சு, இந்தியாவும் வாங்க மாட்டேன்ருச்சு. அப்போ இத்தனை சோயாபீனையும் கார்னையும் யார் தலையில் கட்டுறதுன்னு தெரியல. இவ்வளவு பாப்புலேஷன் எந்த நாட்டில் இருக்குது? இந்த 2 நாடு தானே. முதல்ல சீனாவை மிரட்டி பார்த்தாரு ட்ரம்ப்பு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் இந்தியாவை மிரட்டி பார்த்தாரு, அதுவும் வேலைக்கு ஆகலை. இதுதான் அங்கே ஆச்சரியமே. மனுஷன் இந்தியாவை மிரட்டினா இந்தியா படிஞ்சிடும், நம்ம பழைய பாரதம், காங்கிரஸ் கீழே இருந்த பாரதம்னு நம்மளால கற்பனை பண்ணிருச்சு. ஆனால் அது அப்படியே முடிஞ்சு போச்சு கதை. இது புதிய பாரதம், பழைய மாதிரி நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம். உங்களுடைய உருட்டல் மிரட்டலாம் வேறவனாவது அடுத்த தெருவில் இருப்பான், அங்கே கொண்டு போய் விடுசாமி அப்படின்ட்டாரு மோடி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் வந்து வெளிப்படையாக இந்தியாவை மிரட்டி பார்த்து இந்தியா அதற்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதோடு இல்லாமல் இந்தியா திருப்பி அடிக்குது, அமெரிக்காவை மானத்தை வாங்குது. ட்ரம்ப்புக்கு அவர் வாழ்நாளிலேயே ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக இதைத்தான் கருதுறாராம். எதை? இந்தியாவை அடிபணி வைக்க முடியல அப்படிங்கிறது தான் கருதுறதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ட்ரம்ப்பும் வந்து இந்த விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையாக அவரும் வந்து விடுறதாக இல்லை. அவர் வந்து இப்போ யார் தலைவலியாவது இந்த சோயாவையும் கார்னையும் கட்டியே ஆகணும். இது நடக்கலை அப்படின்னாக்க அந்த நாட்டு விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுக்கு hundreds of millions of dollars அப்படிங்கிறாங்க, பல 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை காம்பன்சேஷனாக அமெரிக்க அரசாங்கம் வழங்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே 1990களில் ஒரு முறை நடந்திருப்பதாக செய்திகள் சொல்லுது. அப்படி தான் கை காசு போகக்கூடாதுன்னா ஊராமூட்டில் எவன் தலையிலையாவது கட்டணும், கரெக்டா? அதுக்கு இந்தியாவை தான் மடக்கி பார்க்குறாரு ட்ரம்ப்பு. அதனால தான் முதல்ல 50% டாரிஃப் போடுவேன்னு மிரட்டினாரு. அதுக்கு இந்தியா அடிபணியவில்லை அப்படிங்கிறது உறுதியான உடனே இப்போ மனுஷன் என்ன பண்ணுறாரு? ரைட்டு, அடுத்தது சர்வீசஸ் செக்டர் வரேன். இவ்வளோ நாளாக ப்ராடக்ட்ஸை நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு தானே சொன்னேன், இனி சர்வீசஸ்க்கு வரேன். உங்கள் ஆளுக்கு தான் வந்து அதிக அளவில் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து வேலையில் இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் H1B விசா தர்றது தானே காரணம். அந்த H1B விசாவுக்கான ஃபீஸை ஏற்றுறேன் நான். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் தானே QMVMங்க, நான் ஃபீஸை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு $1000 இருந்த H1B விசா ஃபீஸை $1,00,000 ஆக்குறாரு. அது எப்படி? வருஷத்துக்கு $1,00,000. அப்போது இனிமேல் யாராவது அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும்னா H1B விசா வாங்கணும் அப்படின்னா அவங்கள எந்த நிறுவனம் அங்கே வேலைக்கு எடுக்குதோ அந்த நிறுவனம் $1,00,000 அமெரிக்க அரசாங்கத்துக்கு கட்டினா தான் விசா கிடைக்கும். அதுவும் எப்படி? வருஷம் கட்டணும். அதை பார்த்துக்கோங்க. இத்தனையும் கட்டி ஒரு கம்பெனி நம்மளெல்லாம் வேலைக்கு எடுக்குமா? இப்படி ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்படி நாம் வந்து யோசிப்போம், பயப்படுவோங்கிறதுக்காகத்தான் ட்ரம்ப் வந்து இந்த கண்டிஷனையே போட்டிருக்கிறார். ஆனால் இதில் உண்மை என்னன்னா, மறைமுகமாக இந்தியாவையும் பாரத பிரதமர் மோடியையும் இவர் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாரு, கையை முறுக்க பார்க்குறாரு, மிரட்ட பார்க்குறாரு. எதுக்காக? நீங்கள் எங்களுடைய சோயாபீன்ஸை வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி எங்களுடைய மக்காச்சோளத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் வந்து இந்த H1B விசா ஃபீஸை நான் தளர்த்திடுவேன், மறுபடியும் $1000 கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப்புடைய ஆஃபீஸ்லேருந்து இந்தியாவுக்கு செய்திகள் சொல்லப்பட்டு வருவதாக செய்திகள் நமக்கு கிடைக்குது நண்பர்களே. இதை இந்தியா ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம சோயாபீனை பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் இந்தியா எனக்கு எதுக்கு இத்தனை சோயாபீன்ஸு, நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும். அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே அதுக்கான ஒரு பதிலையும் கொடுத்துட்றாங்க, ஒரு வழிமுறையும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போதைக்கு வாங்கி உங்களோட குடோனில், FCI குடோன்லாம் இருக்குது இல்லையா, உங்கள் FCI குடோனில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறத கொஞ்ச நாள் போய் நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ அல்லது நீங்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாகிட்டேருந்து வாங்கி யூரோப்புக்கு விற்கிறீங்களா, அதே மாதிரி இந்த சோயாபீனை எங்ககிட்டேருந்து வாங்கின சோயாபீனை நீங்கள் சீனாவுக்கு விற்றுருங்க. இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குறாங்களாம் அமெரிக்க அதிகாரிகள். கேட்குறதுக்கே ஆச்சரியமா இல்லை?
நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகள்லாம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரில இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி சர்வதேச டிப்ளமசியே, சர்வதேச ராஜாங்கமே இப்படி சின்ன பிள்ளைங்க விளையாட்டை விட மோசமாக போயிடுச்சு அப்படின்னு பல சர்வதேச வல்லுநர்களும் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இந்த ட்ரம்ப் வந்தாலும் வந்தார், நாட்டை கெடுத்து குடிச்சவராக்குனதோடு இல்லாமல் உலகத்தையே இந்த மனுஷன் கெடுத்து குடிச்சவராக்குறாரு அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, இதை இந்தியா வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பிற அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், பெரிய அளவில் அதுவும் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்தியாவில் அடுத்த எலெக்ஷனில் அந்த அரசாங்கம் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவில் விவசாயிகள் தான் மிகப்பெரிய லாபி, ஓட் பேங்க், கரெக்டாக? அதனால் விவசாயிகளை பகைத்து கொள்ள எந்த அரசாங்கமும் முன்வராது. ஒன்று. ரெண்டாவது, சோயாபீனுக்கு நம்ம நாட்டில் வேலையே இல்லையே, சோயாபீனை நான் எதுக்கு வாங்கணும்? 2. மூணாவது, நீயே என்னை வச்சு மிரட்டுற, என்னை கேவலப்படுத்துகிற, இந்தியா தான் டெட் எக்கானமிலாம் சொல்கிறல்ல, நான் என்னத்துக்கு உன்னை வந்து காப்பாற்றினேன்? எனக்கு என்ன வவுத்த வலியா தலைவலியா? நான் என்னத்துக்கு உன்னை காப்பாற்றணும்? கரெக்டா? அப்படின்னு இந்திய அதிகாரிகள் தெளிவாகவே அமெரிக்காவிடம் சொல்வதாக தெரியுது. இந்த 3 ஆப்ஷன் தான் இந்தியாட்ட இருக்குதுங்கிறாங்க. 4வதாக இந்தியா ஒரு வேலை வாங்குச்சுன்னா அடுத்தது விவசாயிகள்லாம் இதை கண்டு கொந்து செல்லுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து 2 முக்கியமான விவிஐபிகள் இப்பொழுது அமெரிக்கா போய் சேர்ந்திருக்கிறாங்க நண்பர்களே, அமெரிக்காவோடு வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. ஒன்று, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா சென்று அமெரிக்காவுடைய மார்க் ரூபியோ இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறாரு. அவர் வந்து ட்ரம்ப்போட ரைட் ஹேண்ட்னு வச்சுக்கோமே, அவர் தான் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் மாதிரி. அவரை வந்து சந்திக்கிறாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். அவர்கள் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ரிலேஷன்ஷிப் இப்படி கேட்டு போயிடுச்சே அப்படிங்கிறத பொறுத்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவருது. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமானது, நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள், அவர் வந்து இன்றைக்கு அமெரிக்கா பயணிக்கிறாரு. அங்கே போய் இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறாரு. இது வந்து மிக முக்கியமான டெவலப்மெண்ட் நண்பர்களே. அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு இடைக்கால ஒரு மினி ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த சோயாபீனும் மக்காச்சோளமும் இருக்குதா அப்படின்னு நாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்க வேண்டிய நேரம் இது. இதை அமெரிக்கா என்ன மிரட்டினாலும் இது ரெண்டு பொருட்களை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்குது. அதே சமயத்தில் உலக ராஜாங்கத்தில் இந்தியா வந்து இன்றைக்கு பெரிய வல்லரசு அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்திருக்குது. அவ்வளவு திறமையாக நாம் ராஜாங்க உறவுகளை மேற்கொண்டு வருகிறோம். ராஜதந்திரத்தில் நாம் அவ்வளோ பெரிய பிஸ்துக அப்படின்னு உலகமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அங்கே போயிருக்கிற நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்முடைய ட்ரேட் மினிஸ்டரும் நம்முடைய பிரதமரை கலந்தாலோசித்து சரியான முடிவுகளை தான் எடுப்பாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவசியமான முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நாம் உறுதியாக நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அதை உங்களுடைய நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன கருத்துக்கள், விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா, அதை நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.